ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை மேச ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஐடியா உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த 2026ஆம் ஆண்டுடைய ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை மேச ராசினியர்களுக்கு முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மேச ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. பிறக்கக்கூடிய புதிய வருடம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். செவ்வாயின் அனுகிரகத்தையும் கேது, சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய ஆதிக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை பார்க்கும் பொழுது நினைத்த காரியங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா எந்த வித தடை தாமதமின்றி உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதே போல 1000 நெருக்கடிகள் வந்தாலும் அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய ஒரு துணிச்சல் உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த ஆண்டில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலங்களில் பார்த்தீங்களா எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமா இருக்க போகுது. அதே போல இந்த 2026ஆம் ஆண்டு மேச ராசினியர்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கின்ற நல்ல காரியங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது. புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஏதாவது இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஆண்டில் உங்களுடைய ஆசைகளை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். நீங்க இந்த நேரத்துல எந்த விஷயத்தை செய்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டுமே கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிச்சயமா மேசராசி நேயர்கள் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை செய்யலாம். தொழிலை மேம்படுத்த நினைக்கக்கூடிய மேச ராசினியர்களும் கண்டிப்பா தைரியமா இந்த விஷயத்தை நீங்க செய்யலாம். புதிய வழித்தடத்தில் சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரலாம். மனை இடம் வாங்கக்கூடிய யோகம் மேச ராசினியர்களுக்கு எந்த நேரத்தில் கிடைக்க போகுது. பொன் பொருள்களை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கலாம். மகிழ்ச்சியை அள்ளி வழங்குகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு இருக்கலாம். சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தற்போது மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த வருடத்தில் இவர் மீன ராசியிலே மையமா இருக்கின்ற இந்த காரணத்தினால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அயன சயன ஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் தோன்றலாம். ஆனா பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறதே உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியனை கண்ட பனி போல் மறையக்கூடிய ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையில நடக்கலாம். செலவுக்கு தகுந்த வரவு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ராகு கேதுவோட சஞ்சாரம் அடுத்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மேச ராசி நேயர்களுக்கு ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்தில் இருக்கிறார். கேது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமான சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிகவும் யோகம் தருகின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால மேச ராசி நேயர்களுக்கு நிச்சயமா பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் விலகி ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகரிக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கூட கிடைக்கலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான லாபங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு பல திருப்பங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு நிகழப்போகுது. இந்த ஜனவரி மாதம் ராகு மகரத்திலும் கேது கடகத்திலும் நிற்கின்ற நிலை உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தை அதிகரிக்க செய்யலாம். பொருளாதார நிலையில் இருக்கின்ற மேசராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடங்கள் அனைத்துமே விலகி செல்லலாம். இதனால மேச ராசினியர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கூட உங்களுக்கு ஏற்படும். அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த 2026இல் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். மேச ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது
மிதுனத்திலிருந்து அதிசாரமாக கடகத்தில் அமர்ந்த குரு பகவான் மீண்டும் மிதுனம் சென்று கடகம் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிதுனத்தில இருந்து கடகத்திற்கு வந்து சிம்மத்திற்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். இதனால மேச ராசினியர்களுக்கு நல்ல மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அமர்கின்ற குரு பகவான் தொழிலுக்கு இருக்கின்ற இடையூறுகளை களைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா மேசராசினியர்களுக்கு அமையலாம். பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வந்து சேரலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கண்டிப்பா இந்த ஆண்டு நிறைவேறும். உறவினர் மத்தியில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த செல்வாக்கு உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடிய சூழல் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேச ராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அதிக கலகலப்பு ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம். அதே போல வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. அடுத்ததாக சூரியனுடைய சஞ்சாரம் மேச ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. அரசு ஊழியர்கள் கை நிறைய சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். அதே போல நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எதுவா இருந்தாலும் அனைத்துமே தடையில்லாமல் நடக்கலாம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொது ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டில் வாழ்க்கை தரம் உங்களுக்கு உயரலாம். பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்கள் மீது மதிப்பு மரியாதை நிச்சயமா அதிகரிக்கும். குடும்பம் ரீதியாக மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் இந்த ஆண்டு விலகலாம். மேசராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவரும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. இதுவரை மேச ராசியில திருமணம் ஆகாத நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு திருமண யோகம் நிச்சயமா இருக்கிறது. ரொம்ப நாளா வெயிட் பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்கலாம். அதாவது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி திருமண யோகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. மேச ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு மிகவும் நீங்க ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. பதவியில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா பழைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அதிகப்படியான பொறுப்பு வர்றதுனால கண்டிப்பா அரசியல்வாதிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே அவசியம். கலைத்துறையில இருக்கக்கூடிய மேச ராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். திரைத்துறையில் முத்திரை பதிக்கக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு பிறக்கலாம். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். சொத்து சேர்க்கை உங்களுக்கு நிச்சயமா பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக அமையலாம். உங்களுடைய தொழில் நெருக்கடிகள் கண்டிப்பா விலகலாம். எடுத்து வைக்கக்கூடிய அடியில் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் வெற்றியாக உங்களுக்கு மாறலாம். மேசராசில பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு யோகமான நிலை கூடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வருமானம் பெருகலாம். வியாபாரத்தில் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படும். தனியார் துறை ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் பாதிப்பு அதிகம் ஏதுமே ஏற்படாது. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சிக்கலை ஏற்படுத்தாமல் இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லப்படுது. அடுத்ததாக மேச ராசியில கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு எதிர்பார்த்த நன்மைகள் தேடி வரலாம். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம். உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் விலகலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். உங்களுடைய வேலை திறனால் நிறைய பாராட்டும் நிறைய பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேச ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா
வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு செல்வாக்கு நிச்சயமா இந்த ஆண்டு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உருவாகும். அதே போல உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு பெரிய பாதிப்பும் ஏதும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு மேச ராசினியர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆண்டாக நிச்சயமா இருக்க போகுது. உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு இருக்கலாம். மேச ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் என்ன மாதிரி ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.